தலைக்கட்டு கால் வரிசை எல்லாமே இவ்வளோ இருந்தாலும் போதும்ப்பா. நாய்களுக்கு இதுதான் அமைப்பு, இதுதான் அழகு. ரொம்ப உயரம் வந்து என்னைக்கு போய் என்னைக்கு அது செட் ஆகாது. அது ரன்னிங் தக்கனா இதுதான் உடம்பு. மொத்தம் எத்தனை நாயினா இருக்கும் இங்க? இல்லையா அம்மட்ட ஒரு 4 கிடக்கு, தம்பிட்ட ஒரு 4, மருமையிட்ட ஒரு 4, என்கிட்ட ஒரு 6 6 14 15 மொத்தம் 25 நாய் கிட்ட என்ன கிட்ட இருக்கு? 25 தான் கிட்ட. நம்ம ஊர்ல மட்டும் முன்னெல்லாம் நிறைய கிடந்தது, இப்போ அப்படியே குறைஞ்சாச்சு. ஒரு 13 எண்ணம் போட்டிருந்தேன், 13 ஒரு மருமை ஒரு 15 எண்ணம் போட்டிருந்தா பார்க்க முடியல. பார்க்க முடியல. இந்த மாதிரி அந்த அந்த இடத்துல அந்த ரோப்ல விலைவாசி அப்படி இருக்கலாம். அந்த வரைக்கும் கட்டி வரிசையை கட்டி போடணும். விலைவாசி முடியல, எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண முடியல. இடங்களும் எல்லாத்துக்கும் வீடு வர ஆரம்பிச்சிருச்சு. முன்ன காடா இருந்தது, நாங்க வாட்டு வளர்த்தோம். இப்போ ஃபுல்லா வீடு வந்துருச்சு. மாசல்களை உள்ள போட்டுறாங்க. மாசல் உழைக்குச்சுன்னா நம்ம சண்டை போடுறாங்க. அதுல எனக்குலாம் ஒரு 3 எண்ணம் மறந்து வச்சுட்டாங்க. எப்படி 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 நான் எல்லாம் வம்பா போச்சு, மறந்து வச்சு. அப்ப நிறைய நாய்கள் அதுலயே, அதனால மனசு விட்டு போய் நிறைய பேர் வளர்க்குறதே கொஞ்சம் நிப்பாட்டி. அதுல ஏகப்பட்டது மாதமா வளர்த்துட்டு மருந்து வச்சு நம்ம கண்ணு முன்னாடி சாவையில ரொம்ப சங்கடப்படுவாங்கல்ல. அதில் ஒரு கணக்கு ஒன்று போட்டு அந்த கணக்கு ஒன்று தூக்கி போட்டு ஒன்று வேற என் கண் இதெல்லாம் வளர்க்கும். அதுக்கு உண்டான இது கிடைக்க மாட்டேங்க, என்ன செய்யறது? இல்லைண்ணா, நம்ம சென்னையிலும் வளர்க்குறோம், வெளியில மற்றவங்க புதுசா ஆரம்பிக்கிறவங்க நாய் எடுத்து வளர்க்கும் போது இந்த ஒரு உடல் கட்டு தோரணம் வர மாட்டேங்குது. தயிர் ஏன்னா அவங்க பண்ணையில இருந்து எடுக்காங்கண்ணே. நீங்க வந்து அந்த பண்ணைகள்ல எடுக்காங்க. பண்ணைகள்ல எடுக்கிறது நல்ல குட்டிகளும் இருக்கதான் செய்யுது. எல்லாரும் ஒரே மாதிரிலாம் இல்லை, நல்ல குட்டிகள் கொடுக்கதான் செய்யறாங்க. ஒரு சில பேர் கால் ஆசைப்பட்டு, ஏன்னா அவங்களுக்கு ஒருத்தருக்கும் தெரிய மாட்டேங்குது, ரெட்டக்குக்கும் தெரிய மாட்டேங்குது. அது எந்த நாய் எதில் சேர்க்கணும்னு ஃபஸ்ட்டு தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு தேவை குட்டி. ஏன்னா எப்போதும் குட்டி இல்லைன்னு சொல்லாமல் குட்டி கொடுக்கணும். அப்படிங்க இவ்வளோ அந்த அந்த இதுக்கு வந்துட்டாங்கன்னா இப்போ இதுலாம் 2-3 பூத்து இனிமே அடுத்த மேட்டிங் தான் வைப்பாங்க. ஏன்னா அப்பதான் நாய் நல்லா இருக்கும், அது வர குட்டிகளும் நல்லா இருக்கும். அந்த பூ கீட்ட தடுக்கிற சோழியே கிடையாது மற்ற யாருமே. கண்டினியூவா அது வைக்க 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 என்ன ஆகும்னா அந்த குட்டிகளுக்கு அந்த வீரியம் இருக்காது.